ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டியர் பேரண்ட்ஸ், நிறைய பேர் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொடர்பு கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரியா, நாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து நம்மளோட டீம் வந்து சரியா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக உங்களை விசிட் பண்ணுறதுக்கு வராங்க. அப்போ எந்த டிஸ்ட்ரிக்டில் நாம் வரோம் அப்படிங்கிற அப்டேட்டும் நம்ம சேனல்லேயே நம்ம என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்கோம். முக்கியமாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். சரியா, அதனால் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு மீட்டப் வந்து திருவண்ணாமலையில் நமக்கு நடக்குது. சரியா, ஈவினிங் வந்து 3 PM வந்து 8 o'clock வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போ வந்து நடக்க போகுது. சரியா, அதனால் திருவண்ணாமலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா வரலாம். எந்த இடத்துல நடக்குது எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோ அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு வரும். அதனால் இந்த எஜுகேஷன், அதாவது எக்ஸ்போ, நீட் எக்ஸ்போ, இந்த எக்ஸ்போவை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் நம்ம வரப்போகிறோம். சரியா, அதனால் மறந்துடாதீங்க. ஓகே, ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நாம் எல்லா பேருமே நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 650 சீட்டு, ஒரு 900 சீட்டு, இந்த பிரச்சனை தான் நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதுதான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி பக்கம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்றுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ரைவேட் காலேஜஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. சரியா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 1300 சீட்டு. சரியா, 1300 சீட் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி பக்கம் போக போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நம்மளோட எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு, அதாவது நம்மளோட மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலில் இருக்குது. சரியா, இவங்க என்ஓசி கொடுத்தா தான் அவங்க என்ன பண்ண முடியும் பார்த்தா டீம்டு யூனிவர்சிட்டி பக்கம் போகவே முடியும், டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அப்கிரேட் ஆக முடியும். சரியா, ஏன்னா மற்ற எல்லா வேலையுமே அவங்க முடிச்சுட்டாங்க. இங்கே வந்து என்ஓசி மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன தெளிவாக பார்க்கலாம். அதாவது எம்பிபிஎஸ் சீட் பறிபோகும் அபாயம், மருத்துவத்துறை சட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்துவதால் மாநில ஒதுக்கீட்டில் உள்ள 1300 எம்பிபிஎஸ் இடங்கள் பறிபோகும் அபாயம். சரியா, கட்டணமும் 20 லட்சம் வரை உயர வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதனால நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடங்கள் குறையும் என்பதால் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் தடையில்லா சான்றிதழ், அதாவது என்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா வழங்காத நிலையில் அந்த கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணைய ஒப்புதல் பெற்று தரம் உயர்த்தி உள்ளதால் இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க மருத்துவத்துறை திட்டம் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தா சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக தேசிய மருத்துவ ஆணைய ஒப்புதலை பெற்று தரம் உயர்த்துவதால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அவங்க வந்து என்எம்சி மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 6 காலேஜஸ். சரியா, எதுக்கு அப்கிரேட் ஆகிறாங்க, டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்போ எவ்வளோ சீட்ஸ் வந்து நமக்கு போக போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1300 சீட்ஸ் வந்து நமக்கு ஒரு பக்கம் நமக்கு புதுசாக ஒரு 1000 சீட் வந்திருக்குன்னு நம்ம சந்தோஷம் இருந்தோம் அப்படின்னா இங்கே 1300 சீட் என்னாச்சு பார்த்தீங்கன்னா போக போகுதுன்னு சொல்லும் போது ஏற்கனவே இந்த வருஷம் நமக்கே தெரியும், அதாவது 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் டிஃப்ரென்ஸில் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 1 மார்க் டிஃப்ரென்ஸில் ஒரு 50 பேர் இருக்காங்க. 2 மார்க் 3 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா 100 பேர் 150 பேர் 200 பேர் கூட இந்த அதாவது ஸ்டூடெண்ட்டோட ரேஷியோ வந்து ஒவ்வொரு மார்க்குக்குமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. அதனால தான் கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து அதிகமாக உயர்வதற்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரியா, அதில் இந்த 1300 சீட்டு போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட ஒரு ஆசையும் விருப்பம் கூட. நம்மளோட ஆசையும் விருப்பம் அதுதான். சரியா, ஏன்னா மருத்துவம் படிக்கணும், டாக்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ஒரு கனவுகளோடு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டி பக்கம் போயிட்டாவே மினிமம் ஃபீஸ் 20 லட்சம் வந்து மேக்ஸிமம் ஃபீஸ் 32 lakh வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய காலேஜஸ்லாம் நிறைய இருக்குது. சரியா, அப்படி போயிடக்கூடாது. அதனால் கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம் ஃபர்தராக என்னென்ன அப்டேட்ஸ் வந்து வருது அப்படிங்கிறது. நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.